ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நேற்று இந்தியாவுக்கு மட்டுமல்ல, நம்ம ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய துயரமான நாள். இந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. AA-171ங்கிற அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆன 5 நிமிஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய விபத்துக்குள்ளாச்சு. அந்த விமானத்தில் மொத்தம் 242 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. 230 பேசஞ்சர், 2 பைலட், அதுக்கப்புறம் 10 க்ரூ ஒர்க்கர்ஸ் போயிருக்காங்க. அதில் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிருக்காரு. மீதம் இருக்கிற 241 பேரும் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விமானத்துக்கு நம்ம என்ன நிகழ்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பா இந்த விபத்தில் மரணம் அடைஞ்ச நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கு நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இந்த AA-171 அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்ட் போயிங் 787 ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்தது. விமான விபத்துங்கிறது இந்த உலகத்துல பல இடத்துல நிகழ்ந்துட்டு இருந்தா கூட ஒரு போயிங் விமானம் அடிக்கடி விபத்துக்குள்ளாரதும் நிகழ்ந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் டேக் ஆஃப் ஆன அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் உண்டு பண்ணது. பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விபத்தை போயிங் விமானத்துல நாங்க பார்த்ததே இல்லைங்கிறாங்க. ஈவன் அந்த விமானம் புறப்பட்டதுலேருந்து விபத்துக்குள்ளான வரைக்கும் என்ன நிகழ்ந்திருக்கலாம்ங்கிறத பற்றி பலவிதமான ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் அவங்களோட தியரியை சொல்கிறாங்க. இந்த விமானம் விபத்துக்குள்ளான அந்த வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விமானம் வழக்கம் போல எல்லா விமானமும் எப்படி டேக் ஆஃப் ஆகுதோ அதே மாதிரி தான் டேக் ஆஃப் ஆகுது. அப்படி கிளைம் பண்ணி லிஃப்ட் ஆகாமல் உயரத்தை நோக்கி பயணம் பண்ணாமல் ஒரு ஸ்டேஜில் அந்த ஏர்கிராஃப்டால் மேல் நோக்கி பயணம் செய்ய முடியாமல் அப்படியே ஹரிசாண்டால போது, அதுக்கப்புறம் அப்படியே போய் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்டலில் மோதி விபத்துக்குள்ளாயிருது. இதுல விமானத்துல பயணம் செஞ்சவங்க மட்டும் இல்லாம அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்க ஹாஸ்டல்ல, அதுவும் அந்த கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருந்த நிறைய பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகும் போது அந்த விமானத்துக்கு என்ன நடந்தது, அந்த விமானத்தோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்ததுங்கிறத பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது FDR and CDR டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா கிடைச்சாதான் உண்மையிலேயே அந்த விமானத்துக்கு எப்படி விபத்து நிகழ்ந்ததுங்கிறத பத்தி தெள்ள தெளிவா நம்மளால உணர முடியும். பட் அப்படி இருந்தா கூட இந்த விமானம் கிளம்புனதுலேருந்து அது ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் வீடியோ கிளிப்பிங் இருக்கிறதுனால அதை பார்த்த ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் பல பேர் அவங்க தியரியை சொல்றாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விமானம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன நிகழ்ந்திருக்கலாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தியரி சொல்றாங்க. நான் நிறைய வீடியோ ரெஃபர் பண்ணி, ஆர்டிக்கல் ரெஃபர் பண்ணி, இந்த உலகத்தில் இருக்க எக்ஸ்பர்ட்டான விமானிகள்லாம் உண்மையிலேயே இந்த AA-170ங்கிற ஏர்கிராஃப்டுக்கு என்ன நிகழ்ந்தது, அந்த விபத்து எதனால நிகழ்ந்திருக்கலாம்ங்கிற மாதிரி பலவிதமான தியரி சொல்றாங்க. அது எல்லாத்தையும் உங்களுக்காக நான் தொகுத்து வழங்க போறேன். இது எதுவுமே என்னோட ஒப்பீனியன் கிடையாது, உலகத்தில் இருக்கிற ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொன்னது. இப்போ முதல் தியரி எடுத்துப்போம். அதை பார்த்த எல்லாருமே என்ன சொல்ற விஷயம்னா, இந்த ஏர்கிராஃப்டோட 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஏர்கிராஃப்ட் லிஃப்ட் பண்ண முடியாம அங்கேயே மோதி அது விபத்துக்குள்ளாச்சுங்கிறாங்க. சரி, இப்போ 2 இன்ஜினும் எந்த மாதிரி டயத்தில் ஃபெயிலியர் ஆகும்? சப்போஸ் இந்த ஏர்கிராஃப்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் வந்து கிளைம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அது டேக் ஆஃப் ஆன 5 நிமிஷத்துல தான் இந்த இன்ஜின் ஃப்ளாப் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் என்னவா இருக்குன்னா, பேர்ட்ஸ், பறவைகள் வந்து இந்த இன்ஜினை வந்து தாக்கும் போதோ இல்ல இன்ஜின் மேல வந்து மோதும் போதோ அந்த இன்ஜின் செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பட் இதுல ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஜின் செயலிழக்கலாம், ஒரு பறவை வந்து அதுல மோதிச்சுனா. பட் 2 இன்ஜினும் ஒரே டயத்துல செயலிழக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பறவைகள் 2 இன்ஜின்லையும் வந்து அட்டாக் பண்ணும்போதோ இல்ல 2 இன்ஜின்லையும் வந்து மோதும் போதோ அந்த இன்ஜின் செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஏர்கிராஃப்ட் கிளம்பின வீடியோஸ் பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துல எந்த விதமான பறவைகளும் பறந்ததுக்குரிய தடயங்கள் இல்ல. அதுவும் பறவைகள் மோதி ஒரே நேரத்துல 2 இன்ஜினும் செயலிழக்கணும் அப்படின்னா கூட்டமா நிறைய பறவைகள் வந்தாதான் பாசிபிலிட்டி இருக்கு. 1 or 2 பறவைகள் வந்து மோதுனா அந்த இன்ஜின் வந்து செயலிழக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால இந்த விஷுவலை வச்சு பார்க்கும்போது பறவைகள் மோதி இன்ஜின் செயலிழந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சான்சஸ் மிகவும் குறைவுங்கிறாங்க. சரி, 2வது ஆப்ஷன் எடுத்துப்போம். இன்ஜின் வேற என்ன மாதிரி ஃபெயிலியர் ஆகும்னா, ஃபியூவல் கண்டாமினேஷன். அதாவது இன்ஜினுக்கு போற பெட்ரோல் கண்டாமினேட் ஆயிருந்தா, அதுல வேற ஏதாவது பொருள் கலந்து அது கெட்டு போயிருந்தா கண்டிப்பா இன்ஜினுக்கு இந்த ஃபியூவல் சப்ளை போயிருக்காது. அதனால இன்ஜின் செயலிழக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் உண்மையிலேயே ஃபியூவல் கண்டாமினேஷன் இருந்தா
டேக் ஆஃப் செக்லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு ஏர்கிராஃப்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அதில் பேசிக்காக என்னென்னலாம் ஆக்டிவாக இருக்கணும், என்னென்னலாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணுங்கிறக்காண்டி டிஜிட்டலாக ஸ்க்ரீனில் வர்ற மாதிரியே செக்லிஸ்ட் இருக்கும். அந்த செக்லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபியூவல் கண்டாமினேஷன் இருக்குது, என்ஜினுக்கு ஃபியூவல் சரியாக போகலை அப்படின்னா அது அழகாக காட்டி கொடுத்துரும். ஒரு வார்னிங் சவுண்டு கூட வந்திருக்கும். ஸோ ஏர்கிராஃப்ட் கிளம்பும்போது இந்த ஃபியூவல் கண்டாமினேஷன் எதுவுமே நடக்கலை. ஏர்கிராஃப்ட் இப்படி போது கிளைம் பண்ணது, அப்பவும் ஃபியூவல் கண்டாமினேஷன் நடக்கலை. ஸோ கிளம்புன 5 நிமிஷத்துக்குள்ள திடீர்னு ஃபியூவல் கண்டாமினேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற சான்சஸ் ரொம்பவே குறைவுங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2 தேரியை வச்சு பார்க்கும்போது இன்ஜின் ஃபெயிலியர் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு. அதுக்கு மேலே இன்ஜின் ஃபெயிலியராக இருந்தால் கூட வெளிப்புறமாக நம்ம அந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்கும்போது இன்ஜின்லேருந்து ஒரு ஸ்பார்க் வரல, ஒரு ஃப்ளேம் கூட வரல. கண்டிப்பாக இன்ஜின் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருந்த மாதிரி தான் வெளிப்புறமாக தெரியுது. பட் அட் த எண்ட் உள்புறமாக மேபி இன்ஜின் ஏதாவது ஃபெயில் ஆகிருக்கவும் சான்ஸ் இருக்குது. பட் இந்த 2 தேரியை வச்சு பார்க்கும்போது ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிற விஷயம் என்னன்னா, இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கக்கூடிய சான்சஸ் மிகவும் குறைவுங்கிறாங்க. ரெண்டாவதா மிக முக்கியமான தேரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளாப்ஸ் மால் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டில் ரெக்கை இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அந்த ஃப்ளைட்டோட விங்ஸுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தா தெரியும், அந்த விங்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆக்சுவலி இதுக்கு பேர் தான் ஃப்ளாப்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ரெக்கையில் இருக்கிற ஃப்ளாப்ஸோட பிரதான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளாப்ஸ் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போதும் ஓப்பன் ஆகும், லேண்ட் பண்ணும்போதும் ஓப்பன் ஆகும். ஸோ டேக் ஆஃப் ஆகி ஃப்ளைட் இப்படி வானத்தில் பறக்க தொடங்கின உடனே அந்த ஃப்ளாப் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ரெட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ திரும்ப அதை லேண்ட் ஆகும்போது தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க, எதுக்காக அந்த ரெக்கை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது அப்படின்னா, இப்போ ஃப்ளைட் இப்படி டேக் ஆஃப் போகும்போது ஸ்லோவான ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ ஸ்லோவான ஸ்பீடில் இருக்கிற ஏர்கிராஃப்டை ஹெவி வெயிட்டோட அதை பறக்க வைக்கிறதுக்கு இந்த விங்ஸில் இருக்கிற ஃப்ளாப்ஸ் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அந்த ஃப்ளாப்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஏர்கிராஃப்ட் லிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா. ஸோ இப்போ ஏர்கிராஃப்ட் இப்படி லிஃப்ட் ஆகுதா, லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஃப்ளைட் நார்மலாக போனதுக்கப்புறம் அந்த லேண்டிங் கியர்னு சொல்லுவாங்க, அந்த லேண்டிங் கியர் சக்கரம் எல்லாமே உள்ளே போயிடும், ரிட்ராக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப்பும் ரிட்ராக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் நார்மலாக பறக்கும். எப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகுதோ அப்போ திரும்ப இந்த ஃப்ளாப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, லேண்டிங் கியரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃப்ளாப் எக்ஸ்டெண்ட் ஆகலையா, அதனால தான் ஃப்ளைட் இப்படி லிஃப்ட் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. பட் அதுக்குரிய சான்ஸும் ரொம்ப குறைவுங்கிறாங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேக் ஆஃப் செக்லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த செக்லிஸ்ட்டில் டிஜிட்டலில் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஒர்க் ஆகணும், ஃப்ளாப் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன் வச்சிருப்பாங்க. இது மேனுவலாக பண்ணுறது கிடையாது, இது எல்லாமே டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ உண்மையிலேயே இந்த ஃப்ளாப் எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ளாப் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரியல. ஸோ இந்த ஃப்ளாப்புங்கிறது என்னதான் ஒரு தியரியாக இருந்தால் கூட அந்த ஃப்ளாப் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிற தியரியும் தவறுங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இந்த ஃபிளாப்ங்கிறது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி இன்கேஸ் இந்த ஃபிளாப் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய கான்ஃபிகரேஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிளைட்ல பைலட்டுக்கு முன்னாடி இருக்க டேஷ்போர்ட்ல ஒரு வார்னிங் வரும், பயங்கரமான பீப்பிங் சவுண்ட் வருமா. ஸோ இந்த சவுண்டை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடலாம், ஆகா ஃபிளாப் எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கு, நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகாம டேக் ஆஃப் பண்ண போறோம். ஸோ உண்மையிலேயே ஒரு விமானி இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணியா ஒரு ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணியிருப்பாரு? கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபிளாப் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறது யாருக்கும் தெரியல. மூணாவதா ஒரு வித்தியாசமான தியரியை யூகேவை சேர்ந்த ஒரு பைலட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்லா அந்த வீடியோ கிளிப்பிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது லேண்டிங் கியர் வெளியில தான் இருக்கு, ரெட்ராக்ட் பண்ணல, அது எக்ஸ்டெண்ட் ஆகி தான் இருக்கு. ஜென்ரலாக லேண்டிங் கியர் என்ன ஆகும்னா, ஃப்ளைட் இப்படி மேலே போகுதா, போகும்போது அந்த லேண்டிங் கியரை ரெட்ராக்ட் பண்ணிடுவாங்க, உள்ள இழுத்துருவாங்க. அப்படி இழுத்தாதான் அந்த ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி ஃப்ளைட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக டேக் ஆஃப் ஆகும். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் லேண்டிங் கியர் ரெட்ராக்டே ஆகலை. அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன தியரி சொல்றாருன்னா, நம்மளுக்கே தெரியும் ஒரு விமானம் பயணிக்கும் போது
கேப்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட். அவருக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கோ பைலட்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும். இந்த கேப்டன் கோ பைலட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க லேண்டிங் கியரை ரெட்ராக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ரெட்ராக்ட் பண்ணா இன்னுமே கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்கும். பட் இந்த கோ பைலட் மேபி என்ன தவறு பண்ணியிருக்கலாம்னா, அவங்க லேண்டிங் கியரை ரெட்ராக்ட் பண்றதுக்கு பதிலா, அதாவது லேண்டிங் கியரை உள்ள தள்ளுறதுக்கு பதிலா ரெக்கையில இருக்கிற விமானத்தோட ரெக்கையில இருக்கிற அந்த ஃபிளாப்ஸை ரெட்ராக்ட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மேபி அந்த விமானி ஆக்சிடென்டா அந்த ஃபிளாப்பை ரெட்ராக்ட் பண்ண என்ன ஆயிருக்கும்னா, இப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஃப்ளைட் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த ஃபிளாப் தான் அந்த ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ அதை அப்படியே ரெட்ராக்ட் பண்ணவொன்னே என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக ஃப்ளைட்டால லிஃப்ட் பண்ண முடியல. என்னதான் இன்ஜின் ஒர்க் ஆனா கூட இப்போ இந்த ஃபிளாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆனதுனால அவங்களால ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ண முடியல. அதனால தான் இது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால தான் அந்த லேண்டிங் கியர் உள்ள போகாம ரெட்ராக்ட் பண்ணாம வெளியிலே இருந்திருக்கு. மேபி இது ஒரு ஹியூமன் எரரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு விமானி சொல்றாரு. பட் இதை படிச்சு பார்த்தா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இந்த போயிங் பைலட் என்ன சொல்றாருன்னா, இல்ல இவர் சொல்றது இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. பிகாஸ் ஒரு ஃப்ளைட் இப்படி டேக் ஆஃப் ஆகும்போது அது டேக் ஆஃப் ஆகி சமநிலைக்கு வர்ற வரைக்கும் ஒரு விமானியே நினைச்சா கூட இந்த ஃபிளாப்ஸை ரெட்ராக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு போயிங்ல நாங்கள் நிறைய சேஃப்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈவன் பைலட்டு கூட மேனுவலா சில தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தப்பை கூட போயிங் அலோவே பண்ணாது. ஸோ ஒரு பைலட் டேக் ஆஃப் ஆகி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபிளாப்ஸை ரெட்ராக்ட் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. அதனால இந்த தியரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இன்னொரு பைலட் சொல்றாரு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த தியரி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்கலாம். ஒன்று, 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதில் ஃபிளாப்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஒரு டிவைஸுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த சிசிடிவி கேமராலையோ இல்லை மொபைல் ஃபோனில் ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தாரு, அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஃபிளாப்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சா இல்லை ரெட்ராக்ட் ஆயிருந்துச்சா அப்படிங்கிறத சரியாகவே கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஒன்று இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபிளாப்ஸ் தான் காரணமாக இருந்திருக்கலாம். பட் மோஸ்ட் பாசிபிலிட்டி அந்த ரெக்கையில் இந்த ஃபிளாப்ஸ் ரெட்ராக்ட் ஆயிருக்கு, அது எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருந்ததுனால தான் ஃப்ளைட்டால் மேலே போகிறதுக்கு லிஃப்ட் கிடைக்காம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பல ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்படி பல பேர் என்னதான் கருத்து சொன்னா கூட உண்மையிலேயே இந்த ஏர்கிராஃப்ட் 171க்கு என்ன நிகழ்ந்தது, அதுவும் இந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி மேடேங்கிற மாதிரி தான் அந்த விமானி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரை காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் என்ன எக்ஸாக்ட்லி நிகழ்ந்ததுங்கிறத சொல்லல. அவர் என்னதான் சொல்லாம இருந்தா கூட இன்ஜின்ல இருக்கிற அவ்வளவு டேட்டாவும் ஏர்கிராஃப்ட்ல இருக்க அவ்வளவு டேட்டாவும் அந்த பிளாக் பாக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை எடுத்து டீகோட் பண்ணி பார்த்தாதான் உண்மையிலே இந்த ஏர்கிராஃப்டோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும், எதற்காக இந்த விபத்து வந்தது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். இவ்வளவு பெரிய கொடூரமான விபத்து நம்ம மனசையே அவ்வளவு தூரம் உழுக்குச்சு. பட் இருந்தாலும் இதுல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம், ஒரு ஏர்கிராஃப்ட் நீங்க மோதின அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அவ்வளோ தூரம் நெருப்பு பிளம்புகள் வருது, ஒரு பெரிய அணுகுண்டு சோதனையை நடத்துகிற மாதிரி இருக்கு. ஸோ உன்னில் இருந்தவங்களாம் கண்டிப்பாக அந்த ஃபயர்லையும் ஹீட்லையும் புகை மூட்டத்துக்குள்ளேயும் என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த 242 பயணியில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சு வந்தது உண்மையிலேயே கடவுளோட கிருபை அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதுவும் அவர் வெளியில வந்த நிலையை பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கேஷுவலா நடந்து வராரு. உண்மையிலே அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கும்போது சுத்தி இருக்கிற மற்ற உயிரிழந்த சடலங்களை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு அது ஒரு டிராமாட்டிக்கா இருந்திருக்கும், கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஈவெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ உள்ள இருக்கிற ஒருத்தர் உயிர் பழைச்சிட்டு வந்துட்டாரு. பட் கடைசி நேரத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த எந்த ஸ்டேட்னு தெரியல, பூனம் நினைக்கிற அந்த பொண்ணோட பேரு, அவங்க லண்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்ததுனால இந்த ஃப்ளைட் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிய வரவிட்டு அவங்க சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கு, நான் கும்பிட்ற விநாயகர் தான் என்னோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் லேட்டாக போகிறோம், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்போம். பட் இவங்க பாருங்க, அந்த ஏர்போர்ட்டுக்கு 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால தான் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த கொடூரமான விமான விபத்தில் பலியான விமானிகளுக்கும் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் இதில் பயணம் செஞ்ச விமானிகளுக்கும் அவங்க குடும்ப உறவுகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு என்ன நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஒரு 4-5 தேரி பார்த்தோம். என்ன தேரியில என்ன காரணத்துக்காண்டி இந்த ஏர்கிராஃப்ட் விபத்துக்குள்ளாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கிரைம் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.